பார்த்தேன் சொன்னேன் இது மாதிரி அண்ணா அங்கே தான் இருக்கா வாப்பா அப்படின்னு அதான் அப்படின்னு வந்தாங்க. நான் முன்னாடி வந்து இதை வந்து பார்த்தா அவங்க இங்கே நின்ட்டாங்க முன்னாடி போர்ட்டிகோ இது போர்ட்டிகோ முன்னாடி போர்ட்டிகோன்னு சொல்லு. இது போர்ட்டிகோடாது இது போர்ட்டிகோ அது அந்த ஓப்பன் வந்து ஸ்பேஸாக இருக்குது. ஓப்பன் வந்து மீட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லு. இதான் மீட்டர் பாக்ஸ் பார்க்குற பார்த்தியா? ஓப்பன் வைக்கிறது. அப்புறம் உள்ளார அப்படியே வந்து மெயின் இருக்காது. அப்படியே உள்ளார வந்தோன்னா இது மெயின் இருக்கால் இது பண்ணி வச்சுருக்காங்க. இது மெயின் இருக்கால்றது. இது மெயின் இருக்கால். இந்த ஏரியா என்னடா அதாவது சும்மா சாதாரணமாக இது இப்போதைக்கு அந்த போர்ட்டிகோனாலும் இடமா இருக்குது. தேவையில்லைன்னா அது இந்த கட்டையை தூக்கிடலாம். இந்த கட்டையை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக விட்டால் கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாக இடம் இருக்கும். இதில் கிரில் கேட்டு கிரில் விண்டோ வருது. இந்த ஏரியாலையா? ஸோ இந்த ஏரியாவில் தான்டா கிரில்லு கேட்டு கிரில் விண்டோ வர மாதிரி இருக்குது இப்போதைக்கு பிளானு. அருகாலுக்கு நேராக பார் இந்த இடம் இருக்கா? நீ அப்படியே வீடியோவில் ஸ்லோ பண்ணி பார்த்துக்க. இங்கே தான் கிரில்லு கேட்டு கிரில் அருகால் வர மாதிரி இருக்குது. ஓட என்னடா சொன்னேன்? மெயின் அருகாலுக்கு நேராக வந்து கிரில் கேட்டு. மெயின் அருகாலுக்கு நேராக கிரில் கேட்டுங்கடா. அருகாலுக்கு பக்கத்தில் ஜன்னல். மெயின் அருகாலுக்கு பக்கத்தில் ஜன்னல் ஒன்று இருக்குது. இதுதான் மெயின் அருகால். அப்படியே உள்ளே வரலாம். அதனால் அந்த ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குடா. பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. எதுவுமே கிடையாது. இந்த என்னது எக்ஸ்ட்ரா அலமாரி ஷெல்ஃப் அது மாதிரிலாம் வச்சு ஸ்பேஸ் எதுவும் வேஸ்ட் பண்ணலை. நல்லா பயங்கர ஸ்பேஷியஸாகவே இருக்குது. போது கட்டாடி வச்சுருக்கு தான் சுற்றி. பார் இது மெயின் அருகால் வச்சுக்கோ. மெயின் அருகால்லேருந்து அப்படியே சுற்றி பார். இப்படி பார்த்துக்கோ. அதில் கீழே பார்த்துலாம். நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. விண்டோ இங்கே 3 இது போட்ட விண்டோ தான் இருக்குது. அது நீ பார்க்குறதுக்கு வெளில வந்தப்போ வந்து கிச்சன் அதெல்லாம் இருக்குது. கிச்சனு பின்னர் அந்த பக்கத்தில் பார்க்குறேன். அது வந்து ஒரு பெட்ரூமு. இப்போ பார்க்குறது சின்ன பெட்ரூமு. இது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். அப்புறமா உள்ள ரெண்டர் ஆகலாம். இப்போதைக்கு பார்த்துக்கோ. ஸோ வெளியிலேருந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு சைடில் எப்படி இருக்கும்? மாஸ்டர் பெட்ரூம், பக்கத்துலேயே சின்ன பெட்ரூம், அது வந்து கிச்சனுக்கு என்ட்ரி. இது மேலே வந்து ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்கான். என்னடா பண்ணியிருக்காது? ஃபால் சீலிங். ஃபால் சீலிங். இது சொல்லாமல் இவங்களே ஏற்பாடு பண்ணது. நல்லா இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு ஆனால் பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபால் சீலிங் கொஞ்சம் இறங்கியிருக்கு. அந்த கேப் தெரியுது அவனுக்கு? ஃபால் சீலிங் இது சீலிங்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. சுற்றி 2 அடி கீழே இறக்கமாக அடிச்சு நடு இது மட்டும் சீலிங் மட்டும் தூக்கி அடிச்சிருக்கு. சுற்றி வந்து 2 அடிக்கு வச்சு நடு சீலிங் தூக்கி வச்சுருக்காங்க. பார்த்தா ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்குது. டிசைன் நல்லா இருக்குது. பெயிண்ட் அடிச்சா நல்லா ஃபுல்லாக தெரியும். அது அப்படியே கீழே பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ் விண்டோ. பக்கத்தில் அது ஒரு விண்டோ. அது ஒரு விண்டோ. இது ஒரு விண்டோ. பார்த்துக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். உள்ளே போகுது. அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே இருக்கும். இதாண்டா மாஸ்டர் பெட்ரூம். ஃப்ளாஷ் போர்டு தான். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு 3 கட்டி ஜன்னல் இருக்குது. அடுத்து இப்படி பார்த்துக்கோ. 3 கட்டி ஜன்னல் இருக்காண்டா. ஜன்னல் நல்லா ஜன்னல் பெரிய ஜன்னலாக தான் இருக்குது. ஸோ பெரிய வைடர் ஜன்னல் 11க்கு 14. அதெல்லாம் தெரியாதா இதுக்கு? அதெல்லாம் சொல்லிட்டு 3 அடுக்கு ஜன்னல் நல்லா இருக்குது. பெருசாகவே இருக்குது. ஸ்பேஷியஸாக இருக்குது. இடமும் நல்லா இருக்குது.
நல்லா பெருசாகவே இருக்குது. இது சீலிங்கு. சீலிங் ஒழுங்காக இருக்கும் பார்த்துக்கோ. இதுதான் சீலிங். எங்கேயும் ஒரு இடத்துல கூட போக்க போகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீட்டாக பக்காவாக ப்ராப்பராக பண்ணியிருக்கான். திரும்பி வந்தேன்னா திரும்பி மறுவாலை கூட அவனே பண்ணி பார்த்துக்குறோம். விடு, நல்லா இருக்கு. அதெல்லாம் எந்த இதுவும் பிரச்சனை இல்லைடா, எந்த பிரச்சனையும் இல்லை. சீனியும் நல்லா அழகாக இருக்குது. எல்லாம் புது கழிப்பு தானடா பண்ணேன். அப்படியே இதே மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் தான் இப்படி பார்க்க போகிறது. அது அப்படியே சுற்றி பாருட்டு. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இது மேற்கால சைடு. மேற்கால சைடில் அது வந்து பேஷன் வரும். அது மேற்கால சைடில் அவன் சொல்கிற இடத்துல பேஷன் வரும். அது 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 எப்படி வெஸ்டர்ன் தான் சாதாரண சான்ஸ் பண்ணலாம். வாஷிங் மிஷின் வைக்கணும், அங்கே வச்சுக்கலாம். இது இந்த இடத்துல எதாவது வச்சுக்கலாம்டா. வாஷிங் மிஷின் கட்டை போட்டுட்டு வாஷிங் மிஷின் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இது நல்லா இருக்குடா, ஸ்பேஷியஸாக இருக்குது. வாஷிங் மிஷினும் அப்படி இங்கே முன்னாடி அப்படியே கதவுக்கு முன்னாடி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வேணாம் ஓப்பனாக ஃப்ரீயாக வேணும்னா துணி துவைச்சிக்கிற மாதிரி அப்படியே நார்மலாக விட்டுடலாம். அது வந்து அவ்வளோதான். அது சீலிங். பாத்ரூம் சீலிங். ஒரு ஜன்னல் அங்கே வச்சுருக்கேன். அதான் இது ஜன்னல் தான். ஒரு ஜன்னல் ஒசரத்தில் இருக்குது பாடுறா, எக்ஸாஸ்ட் மாதிரி. அது ரவுண்டெல்லாம் இல்லை, உனக்கு தெரியுது. ரவுண்டாக தெரியும், பட் ஆனால் ரவுண்டு கிடையாது, ஸ்கொயராக தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோ. நீ ஸ்லோ பண்ணி பார்த்துக்கடா கேமராவில். வீடியோ பார்க்குறப்ப ஸ்லோ பண்ணி பொறுமையாக பார்த்துக்க. ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோ. குறுக்கு சார் எல்லாமே 4.5 சவர் தான். ஆனால் மேலே லிண்டல் மட்டத்துக்கு மேலே வந்து 3/4 ஆகியிருக்கேன். இதான் இது மாஸ்டர் பெட்ரூம் கூடாது. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் போதும். அப்படியே வெளில போகலாம். வெளியில் வந்தால் நெக்ஸ்ட்டு சின்ன பெட்ரூமு. இது அடுத்து இருக்கிற சின்ன பெட்ரூம் பார்த்துக்கோ. இதில் 2 தட்டி ஜன்னல் ஒன்று. இது சின்ன ஜன்னல்ன்றது. மற்ற இதில் வந்து 3 தட்டி இருக்கும், இதில் 2 தட்டி தான் இருக்குது. சின்ன 2 தட்டி ஜன்னல் சின்ன பெட்ரூமுக்கு போதும் அப்படிங்கிறது திருவாளர் சங்கரோடைய கருத்து. போதுமான அளவுக்கு வெளிச்சம் இருக்குது, போதும். வெளிச்சம் போதும் வேண்டாம். இது மேலே ஷெல்ஃப் மாதிரி அடிச்சிருக்கான். லாஃப்ட் அது சார், லாஃப்ட்டு அது மேலே பார்த்துக்கோ. சீலிங் நீ பார்க்குறது சீலிங். குரூப்பில் எல்லா ஏரியாவிலையும் டைப் பீம் போட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? குரூப்பில் எல்லா ஏரியாவிலையும் டைப் பீம், எல்லா ஏரியாவிலையும் பீம் தெரியும். டைட் பீமா? ரொம்ப நெருக்கமாக பண்ணியிருக்காட்டா, அதான் சொல்ல வரோம். ஓகே, இது பக்கத்து விட்டு ஜன்னல். இந்த ஜன்னல்லேருந்து ஸோ இப்படியே கீழே வெளில வந்தேன்னா இப்போ நம்ம என்ட்ரு ஆகுறது கிச்சன். புரிஞ்சுதா? ஐடியா கிடச்சிருக்கா? அப்படியே சுற்றி காட்டுற மறுபடியும் பார்த்துக்கோ. இப்போ கிச்சனுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நின்று பார்த்தா இப்படி பார்க்குறதெல்லாம் ஹால் என்ட்ரன்ஸ், மாஸ்டர் பெட்ரூம், அப்புறம் பக்கத்தில் சின்ன பெட்ரூம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ட்ரு ஆகிறது கிச்சன். இதுதான் கிச்சன். சரி இதான்டா கிச்சன். இது 3 ஜன்னல், 2 தட்டு ஜன்னல். இது ஜன்னல் சின்ன ஜன்னல் தான், 2 தட்டு ஜன்னல். மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. லாஃப்ட் வச்சுருக்கான். அப்படியே மேலே காமிக்கிறோம் பார்த்துக்கோ. லாஃப்ட்டு. இதுதான் சீலிங் ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எல்லாமே கண்ணுங்க அர்த்தமாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நல்லாவே பண்ணியிருக்கான். இதாண்ட கிச்சன். ஸோ அந்த பக்கம் கிழக்கால ஒரு ஜன்னல் இருக்குது, தெற்கால ஒரு ஜன்னல் இருக்குது.
இது வெளியில் அவுட்டர் இதோட நம்ம ஏரியா முடிஞ்சு வீடு இது இதோட முடியுது. இருக்கிறது வெளியில். காலி இடம் பின்னால் ஒரு இதாடா இது பார்க்கறது பின்னாடி ஒரு 9 அடி காலி இடம் இருக்குது. அந்த பீம் போட்டிருக்கிறதுக்கு அது ஒட்டியிலேருந்து இடம் இருக்குது. அந்த பீம் போட்டிருக்காங்க பார்த்தியா, அது ஒட்டுலேருந்து இடம் இருக்குது. அது ஃபேன்சி சந்தில் இடம் இருக்குல்ல பீமு, அது ஒட்டுலேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 அடி இருக்குதுன்னு சொல்கிறோம். அகலம் வந்து 9 அடி. ஏதோ ஒன்றா 9 அடி இடம் இருக்காங்க. அவ்வளோதான். பார்த்துக்கோ. கரெக்டாக இருக்கா? அதுதான் 9 அடி இடம் இருக்குது. அந்த பக்கம் அங்கே பார்த்துக்கோ பின்னர்கள் இருக்கா, பின்னர்கள்லேருந்து மேலே லாஃப்ட் போட்டிருக்கான். அதுக்கு மேலே சீலிங் ஒரு 3 அடி எடுத்துருக்கான். சீலிங் ஒரு 3 அடி எடுத்துருக்கானா? ரூஃப் மட்டும் அவ்வளோ டீட்டெயிலாக நான் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ பின்னாடி இது பின்னாடி வரும்டா. பார்த்துக்கோ. அப்படி இருக்கும். சரியா? அப்படியே திரும்பி உள்ளாரவா. அப்படியே இந்த பின்னாடி இதுக்கு இது ஒட்டின மாதிரி அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. என்னடா ஸ்டோர் ரூம் என்னடா? சாமி ரூம். ஸோ இது கிச்சன்ரா. பார்த்துக்கோ, இது கிச்சன். நம்ம பார்த்தது கிச்சன் ஆச்சா. அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு நேராக இதுக்கு அந்த பக்கம் சாமி ரூம். இது சாமி ரூம்டா. அது ஜன்னல் 2 சைடு ஜன்னல் தான் இருக்குது. இது சாமி ரூம். ஒரு லாஃப்ட் சாதாரண தான், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பாதி ரூம் மாதிரி இருக்குது. ஒரு லாஃப்ட்டு பார்த்து, ஒரு லாஃப்ட்லேருந்து அவ்வளோதான். இப்படி கிச்சன் சாமி ரூமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான்டா. முடிஞ்சது. அது முடிஞ்ச அப்படியே வெளில வரும். வெளியில் வந்து சைடு ரூம், மாஸ்டர் பெட்ரூம். வெளியில் படிக்கட்டில் இருந்துவாடா. இது படிக்கட்டு. ஆர்ச்சி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கிட்டேன். படிக்கட்டு. படிக்கட்டு. மொட்டை மாடி. இந்த ஏரியா வந்துச்சா, அது வந்து கீழே முன்னாடி வந்து பாத்ரூம். இது படிக்கட்டு மேலே வந்து இது வரலையும் பாத்ரூமு. இதுக்கு கீழே பாத்ரூம் இருக்குடா. நம்ம நிற்கிறோம்ல, இதுக்கு கீழே படிக்கட்டு பக்கத்தில் பாத்ரூமு. நாம் நிற்கிறதுக்கு கீழே பாத்ரூம் இருக்குது. சரியா? அவ்வளோதானே. மேலே ஸ்டெப்ஸ் போட்டு மேலே இது பண்ண வேண்டியது. அவ்வளோதான்டா. டன். ஸ்டெப்ஸ் போட்டு மேலே பார்த்துக்க வேண்டியதான். இதுதான் உன்னுடைய சுற்றத்தார், உன்னோட நெய்பர்ஸ்லாம் பார்த்துக்க. அப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாம் உடச்சி கனவு உடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கைப்பிடி சோறு கட்டுறதுக்கு. கைப்பிடி சோறு கட்டணும்டா. பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்க. தலைகீழாக இருந்தால் மாற்றி பார்த்துக்க. இல்லை தலைகீழாக இருந்தால் நீயே தலைகீழாக அப்படி கொள்ளாத்த அடிச்சு பாரு. ஒரு கட்டத்தில் இந்த கேமரா நான் எப்படி வச்சுருக்கேன்னு எனக்கே மறந்து போச்சு. ஓகேடா. பார்த்துக்கோ. வேறு ஸ்பெசிஃபிக் டவுட் தான் சொல்லி. இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு கீழே அதான் மாடி இருக்குல்ல, படிக்கும் பக்கத்துலேயே ஒரு டாய்லெட் வருது. அது காமன் டாய்லெட் மாதிரி. அட்டாச் டாய்லெட் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்தில் இருக்குது. முன் பக்கத்தில் ஏறி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது. அவ்வளோதான். ஓகே, ஷோ ஓவர்.